கேக்குறீங்களா? மலேசியா வெஜிடபிள் கறி எப்படி செய்யறது? மலேசியாக்கே போக வேண்டாங்க, இங்க கத்துக்கிட்டு வீட்டுல செஞ்சுக்கிட்டு மலேசியன் கறி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இப்போ நான் மலேசியன் வெஜிடபிள் கறி தயாரிக்க போறேன். இதுக்கு தேவையான பொருள்கள்: லெமன் கிராஸ் 1, கேரட் நறுக்கியது 1/4 கப், பச்சை குடைமிளகாய் 1/4 கப், பீன்ஸ் நறுக்கியது 1/4 கப், உருளைக்கிழங்கு 1/4 கப், லேசான தேங்காய்பால் 1 கப், காய்ந்த மிளகாய் 12, சின்ன வெங்காயம் 18 - 20, தனியா 2 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, கெட்டியான தேங்காய்பால் 1 கப், சோம்பு 1 தேக்கரண்டி, இஞ்சி 2 துண்டு, அன்னாசிப்பூ 1, பட்டை 2, லவங்கம் 4, பூண்டு 3 பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதுக்கு நீங்க சீசன்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் கேரட்டு இதெல்லாம் இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணோம். மலேசியாவில் நம்ம குருமா மாதிரி சின்னதாக கட் பண்ண மாட்டாங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் குடமிளகாய். இதில் கின் கோகோனட் மில்க்குன்னு சொல்லியிருக்கேன். இது நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கோகோனட் மில்க்கு கொஞ்சம் தண்ணி கலந்து இது குக் பண்ண போகிறேன். இந்த பேக்கெட்டில் வாங்கின தேங்காய் பால் நல்ல திக்காக இருக்கும். இது சும்மா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இதில் இருந்தால் போதும். மீதி கிரேவியில் வரும். இது பாதி வெந்தப்புறம் நம்ம உப்பு சேர்க்கலாம். அப்போது வெஜிடபிள்ஸ் சீக்கிரம் வெந்துடும். இது இப்போ வேக வைக்கிறேன். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் இந்த மிளகா இதெல்லாம் மசாலாவில் போகும். அப்புறம் சாம்பார் வெங்காயம் உரிச்சிக்கணும், பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் தனியா, சோம்பு, மஞ்சப்பொடி, ஜீரகம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொருள்கள் தான். லெமன் கிராஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது வேரோட வாங்கிட்டு ஒரு பீஸ் நீங்கள் பாட்டில் நட்டால் கூட நல்லா தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் நல்லா ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த ஸ்டெம் பார்ட் தான் எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இது எடுத்துட்டு இந்த சாஃப்டாக இருக்கிற ஸ்டெம் சின்னதாக வெட்டிட்டு இந்த மசாலாவில் போடணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா அரைக்கணும். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அன்னாசிப்பூ, ஒரே ஒரு அன்னாசிப்பூ போதும். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு. இது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இந்த அரைச்ச வச்ச பேஸ்ட்டு இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி, அப்புறம் அந்த காய்கறியில் இருக்கிற லிக்விடு சேர்த்து ஒரு நல்ல 2 கொதி கொதிக்கட்டும். அப்போ தான் அது பிளெண்ட் ஆகிடும். இந்த தண்ணி இதில் சேர்க்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு. இது ஒரு நல்ல ஒரு 2-3 கொதி வந்தால் அப்புறம் அதில் காய் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு.
இதில் இந்த குக் பண்ண வெஜிடபிள்ஸு. நீங்கள் இது எக்ஸாட்டிக்காக பண்ண விரும்புனா நல்ல மஷ்ரூம், அப்புறம் ப்ராக்கலி, பேபிகார்ன், ஸ்வீட் பீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போது திக் கோகோனட் மில்க் சேர்த்துடுங்க. இந்த கிரேவி வந்து இல்லை நூடுல்ஸ் கூட, இல்லை ஃப்ரைட் ரைஸ் கூட, இல்லை பரோட்டா. அங்கே பரோட்டா ரொம்ப பாப்புலரு. ஆனால் அதுக்கு ரோட்டி சென்னாங்க சொல்லுவாங்க. அது கூட இது சாப்பிடலாம். இப்போ சுவைக்கு தேவையான உப்பு, வெஜிடபிள் பாயில் பண்ணிச்சு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அப்புறம் இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு. ரெண்டு கொதி வந்தால் இந்த கிரேவி ரெடி ஆயிடுது. மலேசியா வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடுது. மலேசியன் வெஜிடபிள் கறி செய்ய தேவையான பொருட்கள்: லெமன் கிராஸ் 1, கேரட் நறுக்கியது 1/4 கப், பச்சை குடைமிளகாய் 1/4 கப், பீன்ஸ் நறுக்கியது 1/4 கப், உருளைக்கிழங்கு 1/4 கப், லேசான தேங்காய்பால் 1 கப், காய்ந்த மிளகாய் 12, சின்ன வெங்காயம் 18 - 20, தனியா 2 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, கெட்டியான தேங்காய்பால் 1 கப், சோம்பு 1 தேக்கரண்டி, இஞ்சி 2 துண்டு, அன்னாசிப்பூ 1, பட்டை 2, லவங்கம் 4, பூண்டு 3 பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மலேசியன் வெஜிடபிள் கறி செய்முறை: ஒரு பாத்திரத்தில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடைமிளகாய், லேசான தேங்காய்பால், சிறிதளவு தண்ணீர், உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வேக வைக்கவும். ஒரு மிக்சியில் 1 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்த காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தனியா, சோம்பு, மஞ்சள் பொடி, சீரகம், லெமன் கிராஸ் ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் அன்னாசிப்பூ, பட்டை, லவங்கம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் அரைத்த விழுதை சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு அதில் சிறிதளவு தண்ணீர், தேங்காய்பால் இரண்டையும் சேர்த்து கலந்து நன்றாக கொதிக்க விடவும். பிறகு அதில் வேக வைத்த காய்கறிகள், கெட்டியான தேங்காய்பால், தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து சிறிது நேரம் வரை நன்றாக வேக வைக்கவும். பிறகு அதன் மேல் கொத்தமல்லி இலையை தூவி